பேசினாலும் அழகு, பாடினாலும் அழகு, திட்டினாலும் தமிழ் அழகு. எட்டேகால் லட்சணமே எமனேறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டமேற் கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க. ஆமா, உங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப தூய தமிழ்ல நம்மள பயங்கரமா புகழ்றாங்களே அப்படின்னு நினைச்சு கூடாது. இது வந்து அவையில இருந்த ஒரு புலவரை இடித்து அவை சொன்ன ஒரு பாட்டு. தெரியாதவங்களுக்கு ஏதோ பெருமையா சொல்ற மாதிரி இருக்கும். உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க, திட்டமும் செஞ்சுட்டாங்க, இந்த புதிருக்கு விடையும் சொல்லிட்டாங்க, டி போட்டவருக்கு டாவும் போட்டுட்டாங்க, ஆரையடா சொன்னாயடான்னு டாவும் போட்டுட்டாங்க, பதிலும் சொல்லிட்டாங்க. இந்த பாட்டுக்கு வாங்களேன். எட்டேகால் லட்சணமே அப்படின்னா எட்ட தமிழ்ல ஆன்னு எழுதுவாங்க. தமிழ் எண்கள் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. கால தமிழ்ல வான்னு எழுதுவாங்க. எட்டேகால் லட்சணமேனா அவலட்சணமே. யமனேறும் வரியே, யமன் ஏறி வர வாகனம் எதுங்க? எரும மாடு. மட்டில் பெரியம்மை வாகனமே. மட்டில் பெரியம்மைனா மூதேவி, அதோட வாகனம்னா கழுதை. முட்டமேற் கூரை இல்லா வீடு, கூரையே இல்லாம ஒரு செவுரு மட்டும் தனியா இருந்தா அதுக்கு பேர் என்னங்க? குட்டி செவருன்னு பேர். எப்படி முடிக்கிறாங்க? குலராமன் தூதுவனே சொன்னோடனே நமக்கு ஏதோ பெருமையா. குலராமனுடைய தூதுவன் யாரு? அனுமாரு. ஆஞ்சநேயர் யாரு? குரங்கு. அவலட்சணமே, எரும மாடே, மூதேவி, கழுத, குட்டிச்சவரே, குரங்கே, ஆரையடா சொன்னாயடா. நீ கேட்ட புதிருக்கு பதில் ஆரைக்கீரை. ஆரையடா சொன்னாயடான்னு நீ ஆரைக்கீரையை சொன்னாய். யாரையடா டி போட்டு சொன்னாய்? ஆரையடா சொன்னாயடான்னு டா போட்டு அவரை டி போட்டதை ஏன்னு கேட்டாங்க. இதுதான் தமிழ். பேசினாலும் அழகு, பாடினாலும் அழகு, திட்டினாலும் தமிழ் அழகு.